வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. உங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? நீங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கெஞ்சியும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த உலகத்தில் யாரும் யாரையும் சும்மா ஒரு காரணமும் இல்லாமல் விட்டுட்டு போகிறது இல்லை. நீங்கள் ஒன்றுக்குமே உதவாத வெறும் கல் அப்படின்னு தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்கள் ஒரு வைரமாக ஜொலிப்பதற்கான 5 உளவியல் தந்திரங்களை தான் நான் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற உளவியலாளர் ராபர்ட் கிரீன் எழுதின The 48 Laws of Power அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வைரம் பட்ட தீட்டத்தான் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதுபோல் நீங்களும் இந்த 5 உளவியல் தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற தொடங்கினாலே போதும், நீங்கள் ஒரு ஜொலிக்கின்ற வைரமாக மாற முடியும். தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நாம் உங்களை வைரமாக ஜொலிக்க வைக்கிற அந்த 5 உளவியல் தந்திரங்களை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேடப்படுபவராக மாறுங்கள். பி த ஒன் தே சர்ச் ஃபார். அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்க வச்சிருக்கிற ஸ்டேட்டஸை சரிபார்க்கிறது, மெசேஜ் பண்ணுறது, மற்றவங்க கிட்ட எல்லாம் அவங்கள பற்றியே விசாரிப்பது, இது எல்லாவற்றையும் உடனே நிறுத்துங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது நீங்கள் அவங்கள பழி வாங்கிறதுக்காக அல்ல, உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. ஒரு மனுஷனுக்கு தான் இழந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாத வரைக்கும் தான் இழந்த பொருளோட மதிப்பு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு மனிதன் எப்பொழுது உங்களை பற்றி அதிகமாக யோசிக்க தொடங்குறானோ அப்போத்தான் உங்கள் மீது அவனுக்கு ஈர்ப்பு அதிகமாகும். அதனால் உங்கள் நடமாட்டத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க. அவங்கள தேட விடுங்க. அவங்க கண்ணில் அடிக்கடி தென்படாதீங்க. தேடப்படுபவராக மாறுங்கள். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்கள் மாற்றமே உங்கள் பதிலடி. யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ். அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றுங்க, புது ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, ஜிம்முக்கு போய் உங்கள் உடம்பை ஃபிட்டாக ஆக்குங்க. இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் தெரியட்டும். இது வெறும் அழகுக்காக மட்டும் சொல்லப்படலை. இது உங்கள் தன்னம்பிக்கையை மற்றவங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காகத்தான். அவங்க உங்களை ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது இது நாம் அன்றைக்கு பார்த்த அதே ஆளா அப்படின்னு அவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். வார்த்தைகளால் பேசுவதை விட உங்களுடைய வளர்ச்சியால் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இதுதான் மிகச்சிறந்த பழிவாங்கல், பெஸ்ட் ரிவாஞ்ச். தினமும் கண்ணாடி முன்ன நின்று பார்க்கும் பொழுது நேற்று இருந்ததை விட இன்று ஒருபடி மேலே இருக்க வேண்டும். அதை நினைவு வச்சுக்கோங்க. இவ்வளவு அருமையான ஒரு நபரையா நாம் இழந்தோம் அப்படின்னு அவங்க உங்களை பார்த்து வருத்தப்பட வேண்டும். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மெருகேற்றி கொள்ளுங்கள். தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? இலக்கே உனது வெறி, அப்சஷன் ஓவர் கோல்ஸ். அவங்க நினைப்பில் செலவிட்ட உங்கள் நேரத்தை இனிமேலேயாவது உங்கள் கரியரில் அல்லது லட்சியத்தில் செலவிடுங்க. நீங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்பொழுது 2 மடங்காக சம்பாதிக்கணும். அதாவது முன்னாடி 100 ரூபாய் சம்பாதிச்ச இடத்தில் இப்பொழுது 1000 ரூபாய் சம்பாதிப்பதற்கான வழியை முதல்ல தேடுங்க. நீங்கள் அமைதியாக உழைக்க வேண்டும். ஆனால் உங்கள் வெற்றி ஒரு பெரிய வெடிச்சத்தமாக மாற வேண்டும். நீங்கள் எப்பொழுதுமே அவங்களுக்கு கிடைக்காத ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தான் அவங்க செய்த தவறு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பிராண்டாக மாறும்போது தான் உங்களை இழந்தது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று அவங்க உணர்வாங்க.
காதலோ அல்லது நட்போ விலகி செல்லும் பொழுது ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை உங்கள் வருத்தங்களால் நிரப்பாதீர்கள், உங்கள் வெற்றிகளால் நிரப்புங்கள். இது அவங்கள பழி வாங்கிறதுக்காக இல்லை, உங்களை ஒரு வெற்றியாளராக பார்க்க வேண்டும் என்பதற்காக. உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயரும் பொழுது உங்கள் கவலைகள் தானாக குறைய ஆரம்பிக்கும். உலகம் எப்பொழுதுமே கீழே விழுந்தவர்களை திரும்பி பார்க்கவே பார்க்காது. மலை உச்சிக்கு சென்றவர்களை மட்டும்தான் அண்ணார்ந்து பார்க்கும். மலை உச்சியை நீங்களும் அடையுங்கள். உங்களை புறக்கணித்தவர்கள் ஒரு நாள் உங்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து நில்லுங்க. 4th பாயிண்ட் என்ன தெரியுமா? உனக்கு மாற்று எவரும் இல்லை. பி இர்ரீப்ளேசபிள். புத்தகங்கள் எல்லாம் ஒரு கசப்பான உண்மையை சொல்லுகின்றன. என்ன தெரியுமா? ஒருத்தர் உங்களை விட்டு பிரிய துணிகிறார் என்றால் உங்களை விட மேலான ஒருவரை அடைந்து விடலாம் என்ற தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் தான். அவர்களின் தன்னம்பிக்கையை உடைத்து எறியுங்கள். நீங்கள் யார் மாதிரி இல்லாமல் உங்களுக்கான ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமையை வளர்த்து கொள்ளுங்கள். அதாவது உங்களைப் போல பேச, உங்களைப் போல சிரிக்க, உங்களைப் போல சிந்திக்க இந்த உலகத்தில் உங்களைப் போல வேறு ஆளே இல்லை என்பது அவங்களுக்கு புரிய வையுங்கள். உங்களை ரீப்ளேஸ் செய்தால் அந்த இடத்தில் இன்னொரு நபரை கொண்டு ரீஃபில் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்கு முதல்ல புரிய வைங்க. இப்படி அவங்க அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா அவங்க பண்ண துரோகம் அவங்களுக்கே தூக்க முடியாத ஒரு சுமையாக, ஒரு பாரமாக மாறி போயிடும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு சகாப்தம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. 5th பாயிண்ட் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியே மாபெரும் பழிவாங்கல். ஹாப்பினஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே இருப்பீங்க, சோகமான பாடல்களை கேட்பீங்க, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுவீங்க என்று தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் நண்பர்களோடு வாய்விட்டு சிரிக்கிறத அவங்க காணும் பொழுது அவங்க ஈகோ பயங்கரமாக அடி வாங்கும். நாம் இல்லாமல் இவங்களால் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படிங்கிற கேள்வியே அவங்கள நிம்மதியாக தூங்க விடாமல் பண்ணிடும். சாணக்கியர் கூட ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்னன்னா அவங்க முன்னாடி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அவங்கள காயப்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் அவங்களை கடந்து மூவ் ஆன் வந்துட்டீங்க அப்படிங்கிறத இந்த உலகுக்கு உறக்க சொல்வதற்கான ஒரு சாட்சி தான் உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை. தெரிஞ்சுக்கோங்க. அதற்காக ஃபோட்டோவுக்கு மட்டும் சும்மா வெறுமனே சிரிக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ ஆரம்பிங்க. நீங்கள் எப்பொழுது அவங்கள பற்றி யோசிக்கிறத நிறுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே அந்த நிமிஷமே நீங்கள் பாதி ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவர்களை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் கோபமாக இருப்பது இன்னும் அவர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அவங்கள ஒரு பாடமாக மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் அவங்கள உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையவே விடாதீங்க. கடைசியாக ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை ஒரு சாதாரண கல் என்று தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்கள் ஒரு வைரமாக ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் யாரையும் பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கு நாம் பார்த்த அந்த 5 உளவியல் தந்திரங்களும் உங்களை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றும். ஆனால் அந்த மாற்றத்தை நீங்கள் அடுத்தவங்களுக்காக செய்யாதீங்க, உங்களுக்காக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உயரத்தில் ஜொலிக்கும் போது உங்களை தூக்கி எறிஞ்சவங்க உங்களை அண்ணார்ந்து பார்த்து வருத்தப்படணும். இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிற மிகச்சிறந்த பதிலடி.
இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை போல் தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.